இந்த படத்துல இருக்குல்ல, இந்த படத்துல உள்ள பூச்சிய நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த பூச்சியை பத்தி 90ஸ்ல வாழ்ந்த எல்லா பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டோட பேர் தான் ஸ்டெர்னோசரா. அதாவது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான பேரான 2 பேர் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பேரு பொன்வண்டு, இன்னொரு பேரு நகைவண்டு. இந்த வண்டுக்கு ஏன் இந்த பேருன்னு உங்களுக்கு இந்த வண்டை பார்த்தாலே தெரியும். நல்லா பளபளன்னு மின்றதுனாலயே இந்த வண்டுக்கு பொன்வண்டு அப்புறம் இந்த நகைவண்டு அப்படின்ற பேரு. குப்ரஸ்டிடே அப்படின்ற குடும்பத்துல பேரினத்தை சேர்ந்த வண்டு வகை தான் இந்த ஸ்டெர்னோசரான்ற வண்டு. ஸ்டெர்னோசரா அப்படின்ற பேரினத்திலேயே மொத்தம் 56 வகையான வண்டினங்கள் இருக்கு. இந்த வண்டு அதிகமா எங்க இருக்குன்னா சீம கருவேல மரம் அப்படிங்கிற ஒரு மரத்துலதான் இது அதிகமா இருக்கும். சீம கருவேலையில தான் இதுக்கு தீனும் கூட. இந்த பொன்வண்டு பொதுவா சம்மர் டைம்ல மட்டும்தான் இது வெளியே வரும். 90s கிட்ஸ் சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும், இந்த பூச்சியை பிடிச்சி அதுக்கு சீமக்கருவேலையில கொடுத்து வீட்டுல வளர்க்குறேன்னு கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பீங்க. பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதோட கழுத்துக்கு பின்புறத்துல விரல வச்சா விரல வெட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு எல்லாம் பவர் இல்ல. ஆனா அது கழுத்துக்கு பின்னாடி விரல வச்சா ரத்தம் வர்ற அளவுக்கு அதால கிள்ள முடியும். சின்ன வயசுல எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, அந்த பூச்சியை பிடிச்சி அதோட கழுத்துல கயிறை கட்டி ஒரு குழியை நோண்டி அந்த குழிக்குள்ள அந்த பூச்சியை திருப்பி உட்கார வச்சு அதுக்கு மேல இலைய போட்டு கொட்டாச்சி போட்டு மூடிட்டு போவீங்களா? திரும்ப வந்து பார்த்தா அது முட்டையிட்டு இருக்கும். ஆனா அது நார்மலா வெள்ளை கலர்லயோ எல்லாம் இருக்காது. அதோட கலரே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இந்த இந்தியாவோட விவசாய முறை மாறினதுனால இந்த பூச்சியை ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியுது. இது மாதிரி தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.